அரசியல் விமர்சகர் சாமானிய நாகராஜ் இணைந்திருக்கார். நாகராஜ், ஓபிஎஸ்க்கு இது ஒரு பெட்டர் சாய்ஸ் இல்லையா? அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்டிஏல சேர்த்துக்க முடியாதுன்ட்டாங்க. இப்படி எல்லா தரப்புல இருந்து அவர் புறக்கணிக்கப்பட்டதால வேறு வாய்ப்பு இல்லாமல் இப்போ திமுகவுக்கு சென்று இருக்கிறாரா? எப்படி பார்க்குறீங்க? அவர் அவர் என்ன நினைக்கிறாரு, மரியாதையும் எங்க இருக்கணும் அப்படின்னு இடத்த முடிவு பண்றாரு. அப்போ எந்த இடம் ஈஸியா இருக்கும் அப்படின்றத பாக்குறாரு. பார்க்கும்போது திமுக ஒரு ஈஸி சாய்ஸா அவங்களுக்கு இருக்கும். பட் ஆனா நீங்க ஒரு விஷயத்த யோசிக்க மாட்டேன்றீங்க. ஓபிஎஸ் அதிமுகவின் ஒரு முகமாக தான் பார்த்திருக்காங்க இதனால. திமுகவுக்கு இதனால எந்த அட்வான்டேஜும் இருக்காது இவர் சேர்றதுல. ஒரு ஓபிஎஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு மரியாதையான இடத்துல நான் சேர்ந்துட்டேன், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த ஒரு ஆஸ்பெக்ட தான் இருக்கும். தவிர இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், ரிபல் இருந்தா தனியா நின்றா, அதாவது திமுகலையோ இல்ல வேற எதுவும் இல்லாம தனியா நின்றா அவங்க ரிபல். ரைட், வேற ஒரு கட்சியில இணைஞ்சா அது ரிபல் கிடையாது. அது இவர் திமுகவில இணைஞ்சிட்டாருன்னா இவருக்கு இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கும் என்னன்றது யாருக்கும் தெரியாது. ரைட், திமுகவுக்கு இவரால் லாபம் இருக்கும், இவரால திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு என்ன தெரியாது. என்ன பர்செப்ஷன் வைஸ் எங்கிட்ட ஓபிஎஸ் இருந்தாரு அப்படின்றத கொண்டு போயிடலாம், அவ்வளவுதான். இவர் ஆன்டி பிஜேபி ஆன்டி எடப்பாடி பண்ணாரு பார்த்தது அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா அவர் பண்றது. பட் திமுக அவர் சேர்றார் அப்படின்றது மூலமாக அவரோ அவருடைய ஆதரவாளர்களோ நிற்கக்கூடிய இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும். இல்லைங்க, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைன்றது தேர்தலில் அவர் கேண்டிடேட் ஆப்போசிட்ல யார் நிற்கிறா எல்லாத்தையும் பொறுத்து. இந்த தேர்தலே 2% 3% டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற போது யார் வேணா ஜெயிக்கலாம், யார் வேணா தோக்கலாம். ரைட், பிளஸ் இது ஜென்ரலா திமுக காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி வருது, பிஜேபில இருந்து காங்கிரஸ் வருது. இந்த ரெண்டு காம்பினேஷனுமே நான் நிறைய வாட்டி பார்க்கும்போது க்ளோஸ் எலெக்ஷன்ல பெரிய இம்பாக்ட் கொடுத்தது இல்லை மாறினவங்களுக்கு. ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்ல சொல்றேன், நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. சோ இது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமா? இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸா இருந்தா ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். இல்லைன்னா இவரே தோற்கடிக்கப்படுவார் அப்படின்றதுதான் யதார்த்தமான விஷயம். இல்ல அந்த அளவுக்கு இல்ல, இன்னைக்கு அந்த அளவுக்கு தேனி மாவட்டத்துல அதிமுக அந்த அளவுக்கு வலுவா இருக்கா? ஓபிஎஸும் இல்ல, அங்க இருந்த தங்க தமிழ்ச்செல்வனும் இல்ல, எல்லாரும் இருக்கிறது திமுக தானே இப்போ. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், தேனி மாவட்டத்துல ரெட்டல தானே நிக்க போகுது, ரெட்டல தானே இருக்க போகுது சார். ரெட்டல கூட ஒரு பூவை சேர்த்தாலும் ஜெயிக்கலாம், ஒரு நாரை சேர்த்தாலும் ஜெயிக்கலாம் சார். அதான் சார் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஈபிஎஸ் இடத்துல யார் இருந்தாலும் முடிச்ச இருந்தாலும் ரெட்டலை வச்சிருந்தா அவங்க ஜெயிக்கலாம் சார். ரெட்டலை தான் அங்க மெயின். ரெட்டலை யாருக்கிட்ட இருக்கு? ரெட்டலை அதிமுக கிட்ட இருக்கு. இப்போ நாளைக்கு பிரதமர் வர்றதுக்கு முன்பாக இந்த இணைப்பு நடந்திருக்கிறது எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க? இதுல எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இதுல எந்த ஒரு கனெக்ஷன், பிரதமர் வர்றது கிட்டத்தட்ட 45 நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரியும், போன மாதம் இறுதியில் என்எஸ்சி திருப்பரங்குன்றத்தை சுற்றி அந்த ரூட்டை ஃபுல்லா போட்டாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியும் போன மாசமே. இதுக்கும் அதற்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இவர் தான் ஆக்சிவேஷன்ல இருந்தாரு. ஆக்சிவேஷன் இருந்ததும் என்டிஏல இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அவரால் என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணு இருக்குல்ல. டிவிகே நம்பி யாராவது போவாங்களா? டிவிகே நம்பி அவர் மூத்த அரசியல் போனா என்ன ஆகும் பாருங்க. செங்கோட்டையுமே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், மாறி வரதான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, கஷ்டம். டிவிகே நம்பி யாருமே போக மாட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த மொத்த ரேசியம் ஓபிஎஸ் ஆகட்டும், ரசிகலா ஆகட்டும், எல்லாரையும் விட்டு எடப்பாடி அதிமுக கிளைம்ல அதிமுக பொதுச் செயலாளர் ரேஸ்ல ஜெயிச்சிட்டார். இப்ப இந்த தேர்தலை ஜெயிக்கிறாரா இல்லையான்னு அடுத்த கட்டமும். பட் இந்த தேர்தலையும் எடப்பாடி எல்லா கேஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. எடப்பாடி அன்டிஸ்பியூட்டட் பொதுச் செயலாளர் இருக்கிறோம். இந்த கேஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடும், எல்லாமே ஸ்குவாஷ் ஆயிடும், எல்லா கேஸும் ஸ்குவாஷ் ஆயிடும். சோ கடைசியில பாத்தீங்கன்னா 26 தேர்தல்ல திரு எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கிறாரா இல்லையான்ற விஷயத்துல வந்துடும். ஆனா 26 தேர்தலில் எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சு விட்டால் ரைட், இந்த ஓபிஎஸ் எல்லாம் போனாங்க பாத்தீங்களா, திமுக போனாங்க பாத்தீங்களா, அவெல்லாம் அவங்களுக்கு சமட்ட வெளியா இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரு கான்டெக்ட்க்கு. உதயநிதி ஒரு நாள் சட்டசபையில சொன்னாரு, எம்ஜிஆர் இந்த வண்டியை கமலாநிதி மட்டும் எடுத்துட்டு போகாதீங்கன்னாரு. ஆனா இந்த வண்டியை எப்படியோ அறிவாலயத்தை கூப்பிட்டு வந்துட்டாரு. அதுதான் உண்மையான விஷயம். பாப்போம் இது என்ன நடக்குது, தாக்கத்தை ஏற்படுத்துன்றத பாப்போம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.